கேட்கறது இல்ல. நீ யார்? நீ முதல்ல காதுல பஞ்ச வச்சு படுத்துக்கிட்டு பேசவே ஈஸ்வரன் பேசிட்டு கேட்கல. என்ன பேசுற? என்ன மரியாதை பேசுற நீ? என்ன மரியாதை பேசுற நீ? பேசவில்லைன்ற நீ டேய் மண்டையில ஓட செஞ்சுனா தரங்கட்ட புறம்போக்கிட்டு போய் மைக்கு நீட்டுறது தப்பு. அவன் ஒரு புறம்போக்கு தரங்கட்டவன் மானங்கட்டவன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்து அவங்ககிட்ட போய் மைக்கு நீட்டிக்கிட்டு உன்னை மண்டை உடச்சி விடுவாங்களாம், நீ யார் என்னை ஒருமையில் பேசுகிறேன்னு கேள்வி கேட்கறது நியாயமா? நான் நிருபர்களை பார்த்து கேட்குறேன். அவங்க தொடர்ந்து நிருபர்களை கேவலப்படுத்துறியா? ஒரு பெண் நிருபரை கூட அவங்க கேள்வி கேட்கும்போது பிரபாகரனோட அண்ணமகன் குறித்து கேள்வி கேட்கும்போது ஆபாச வார்த்தையால் பேசணும். தொடர்ந்து அவன் இழிவுபடுத்துறான். ஒரு போராட்டம் இருக்க மாட்டேங்கிறீங்க இந்த நிருபர்கள். கேவலப்பட்டு அவன்கிட்ட போய் மைக் நீட்ட வேண்டிய அவசியம் என்ன? அவன் அப்படித்தானே பேசுவான். எவ்வளோ கேவலமாக பேசுகிறான், மண்டையை உடச்சி விடுவாங்கிறான். நீ யாருங்கிறான்? ஒருமையில பேசுகிறான். யாருக்கும் எந்த தலைவர்களுக்கும் மரியாதை கொடுக்கறதுல அப்படியே மட்டும் ஒரு தொடப்பு கிட்ட போய் மைக் நீட்டலாமா? நீங்கள் தான் மாற்றிக்கணும், நிருபர்கள் தான் மாற்றி